இன்றைய தினமும் சிறப்பு அதிதியாக எமது கலையகத்தில் வருகை தந்திருக்கின்றார் பெண்கள் நல ஆர்வலர் ஹஸ்மா அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போனா, சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அழகுக்கலை நிபுணரா வந்து ஹஸ்பாவை நாங்க அறிமுகப்படுத்திக்க, அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்கிற நேரம் உங்ககிட்ட இருந்து வந்த ஒரு பதில் என்னன்னா, வண்டர் வுமன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து தொடங்கணும். அதற்கான அவார்டான சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. அதுவும் கண்டிப்பா வந்து நடந்து முடியணும். வண்டர் வுமன் மெகசினையும் வந்து நான் ரிலீஸ் பண்ணணும். நிறைய விஷயங்கள் நான் அடுத்தடுத்து பெண்களுக்காக பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ப்ராமிஸை வந்து காப்பாத்துற விதமா தான் இன்றைய நாள்ல ஒரு அழகான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நேர்காணல்ல உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ வண்டர் வுமன் இதை பத்தி தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க நாங்க வந்து நேர்காணல்ல வந்து பேச போறோம். இந்த வண்டர் வுமன் அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் வந்து என்ன, எதுக்காக தொடங்கப்பட்டது? வண்டர் வுமன் அந்த நேம் வந்து கேட்க போக்கலே ஒரு புதுவிதமான ஒரு எனர்ஜி ஒன்று வருது ஒரு பொதுவாக ஒரு பெண்ணுக்கு. ஸோ அப்படியான ஒரு விஷயத்தில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட் கிட்ட என் க்ளோஸ் வெரி ஸ்கூல் ஃப்ரெண்ட் கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணினேன், இப்படி ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு பெண்களுக்காக வேண்டி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். நிறைய உமன்ஸ் வந்து அவங்களோட லைஃப்ல சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் அதுக்கான நேர்வழி யாருக்குமே கிடைக்குது இல்லை. ஸோ எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் இருக்குது, அவங்க செய்யக்கூடிய தொழிலை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும், ஒரு 4 பேருக்கு பார்க்க தெரிவிக்கக்கூடிய லெவலுக்கு வரணும் என்று ஒரு ஆசை இருக்குது. பட் அதுக்கான சரியான ஒரு மார்க்கெட்டிங் வந்து யாருக்குமே கிடைக்குது இல்லை. பொதுவாக எங்கனக்கா இருந்தாலும் அந்த டைமில் அது இருந்துச்சு. ஸோ அப்படியான ஒரு பீரியட்ல தான் நான் வண்டர் வுமன் என்ற ஒரு மெகசின் ஒன்று லான்ச் பண்ணணும் என்று நான் ஸ்டார்ட் பண்ணினேன். பட் அதுக்கான ஒர்க்வெல் நிறையவே இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஷோ மாதிரி தான் பண்ணினேன். இது சிம்பிளாக ஃபர்ஸ்ட் இந்த ஷோக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஒன்றை இன்வைட் பண்ணி நான் அந்த லெவலில் இது பண்ணினேன். ஸோ இது செகண்ட் இயருக்கு வந்து இதை விட பெஸ்ட்டாக கொடுக்கணும். பொதுவாக நிறைய உமன்ஸ் வந்து வீட்டுள்ளுக்கே அடைஞ்சிக்கிறாங்க, அவங்களோட ஒரு மார்க்கெட்டிங்கை வந்து நாங்கள் அவங்களுக்கு வெளியாக்கி கொடுக்கணும். பொதுவாக நாங்கள் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில் வளர்ந்து வரணும் அப்படின்ற நோக்கம் எனக்குள்ள என்றைக்குமே இருந்தது இல்லை. ஸோ என்னையோட வரக்கூடிய பீப்புளுக்காக இருக்கட்டும், என் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு நேர்வழியை கொடுக்கணும் என்றே தான் ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு வந்து சரியான ஒரு விஷயம் இதுவாக தான் ஈக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும்தான். அது ஒரு மெகசீனாக நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். புக்காக மட்டும் இல்லாமல் வெப்சைட்டில் கூட ஒரு விஷயத்த வந்து நாங்கள் தேடுறா பொதுவாக கூகுள் தான் நாங்கள் சர்ச் பண்ணுவோம். எந்த இடத்துல கிளாசிக் எது நல்ல அப்படின்ற விஷயங்கள் நாங்கள் கூகுள் மூலியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ அதே நேரம் நிறைய உமன்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறைய உமன்ஸ்களை வந்து நாங்கள் இதில் அறிமுகப்படுத்திக்கிறோம். சுய தொழில் பண்ணக்கூடிய உமனாக இருக்கட்டும், இல்லாட்டி பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய உமனாக இருந்தாலும் நாங்கள் அவங்கள வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இது கான்செப்ட் வந்து இந்த மெகசின் மூலியமாக நடக்குது. ஸோ இது வந்து இந்த இயருக்கு மட்டும் இல்லாமல் கண்டினியூவாக எல்லா இயருக்கும் கொடுக்கணும். அண்ட் இதை வந்து வேர்ல்ட் வைட்ல கொண்டு போகக்கூடிய ஒரு நோக்கம் மட்டும்தான் அடுத்த லெவல் கூடிய விஷயமா இருக்கு. அதோட இல்லாம எல்லா துறைகளிலுமே வந்து எல்லாருமே வந்து சாதித்துட்டு தான் இருக்காங்க. சிறுவங்கள்ல இருந்து பெரியவங்க மட்டும் எல்லாரும் சாதித்து தான் இருக்காங்க. அதுலயுமே ஆண்களும் வந்து சாதித்து கொண்டு தான் இருக்காங்க. குறிப்பாக இந்த ஹஸ்மா வந்து இந்த வண்டர் வுமன்ல வந்து கண்டிப்பா பெண்கள் தான் இடம் பெற்றிருக்கணும், முக்கியத்துவம் வாய்க்கிறது வந்து பெண்களா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கரு எங்க இருந்து உருவாகுனுச்சு? கண்டிப்பா பெண்கள் தான் வரணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்னைய மைண்ட் பண்ணினேன். நான் வந்து நிறைய ஸ்ட்ரகல்ல இருந்து தான் இன்றைக்கு இவ்வளோ தூரம் இருக்கிறேன். ஸோ எனக்கான அந்த பெயின் வந்து நிறையவே இருக்கு. இதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு இருக்கும். அவங்களையும் ஒரு முன் உதாரணமாக கொண்டாந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம். ஸோ இதில் வந்து நிறைய இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய உமன்ஸ் நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. அவங்களோட ஆர்டிக்கல் எங்களுக்கு தந்தாங்க. ஸோ அதுவே பெரிய ஒரு விஷயம்தான். பட் அதை பார்த்து மற்றவங்களும் வரட்டுமே, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இதாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். அண்ட் பெண்கள் என்றது வந்து எப்பயுமே முடங்கி போகக்கூடாது. எந்த விஷயத்துலையும் லைஃப்ல பல பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க. ஒரு ஜாப் பண்ணக்கூடிய உமனா இருக்கட்டும், இல்லாட்டி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய உமனா இருக்கட்டும், எல்லாமே ஸ்ட்ரகிளை நோக்கி தான் லைஃப் போகுது. பட் அந்த ஸ்ட்ரகிள்ல கூட நீங்க ஒரு வெற்றியை காணுங்களே. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஐடென்டிஃபை உங்களுக்கான ஒரு வேணும் வேணாம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த புக். ஸ்ரீலங்கால வந்து நிறைய சாதிச்ச பெண்கள் இருக்காங்க. எல்லா துறையிலையும். ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கால பிரதமராக இருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் சிரிமா பண்டாரநாயக்கா. ஸோ அவங்க கூட ஒரு உமனா இருந்து லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து அரசியல்ல இருந்து அப்படியான எங்களை விட நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ உமன்ன்றது வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து முடங்கி போகணும் என்று தான் பார்க்குறாங்க, முடக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான் பார்க்குறாங்க. ஆனா அது வந்து கூடாத ஒரு விஷயம். சாதிக்கணும். சாதிச்ச பெண்கள் எவ்வளவோ இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல கூட பாருங்க,
சுசாந்திகா ஜெயசிங் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து பெண்கள் தானே. ஸோ இவ்வளவு விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு ஒரு லெவலுக்கு வரத்துக்கு இந்த பேரெல்லாம் நாங்க பேசுறதுக்கான ஒரு ஹிஸ்டரி அவங்க வச்சிருக்காங்கன்னா, ஸோ அந்த ஹிஸ்டரி அது பேசக்கூடிய காரணமே அவங்க பண்ணின விஷயங்களும் அவங்க சாதிச்ச விஷயங்களும் தான் அதுல மெயினா நிக்குது. ஸோ அதை தான் நாங்க ஹிஸ்டரியா பேசுறோம் எந்த ஒரு இயர்லயும். ஸோ அது மாதிரி தான் இது. இந்த வண்டர் வுமன் மேகசின்ன்றது வந்து தனிக்கிற பெண்களுக்கான ஒரு விஷயமா தான் இது நோக்கத்துல போகுது. சாதிச்ச எல்லா பெண்களும் ஏன் நாங்க குடிக்கக்கூடிய டீயா இருந்தாலும் அது வந்து தேயிலை ஃபேக்டரியில வேலை செய்யறது வந்து நிறைய உமன்ஸ் தான் வேலை செய்யறாங்க. மார்க்கெட்டா இருக்கட்டும், டாக்டர்ஸா இருக்கட்டும், லாயர், இதே மாதிரி ஒரு டிவி இன்டர்வியூ நீங்க கூட ஒரு பெண் என்னைய ஒரு இன்டர்வியூ பண்றீங்க. ஸோ இதே ஃபார் எக்ஸாம்பிளா இருக்கக்கூடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பெண்கள் அடங்கி இருக்காங்க. ஸோ இந்த பெண்களை வந்து ஊக்குவிக்கணும். அதே நேரம் லைஃப்ல இன்னும் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும். பிசினஸ் பண்ணக்கூடிய உமனா இருக்கட்டும், அவங்கள வந்து இந்த புக் மூலியமா நாங்க வெளியே கொண்டாடணும் என்ற ஒரு நோக்கம் மட்டும் தான். ஸோ இந்த புக் வந்து ஜஸ்ட் ஒரு புக்கா மட்டும் இல்லாம பெண்களுக்கான ஒரு ஒரு பெண்களுக்கான இது ஒரு புக் ஒரு ஒரு ஆர்வமா ஈக்கணும் என்றே தான் இது நோக்கம். ஸோ இது வந்து நல்லபடியா பண்ணணும், நல்லபடியா பண்ணுவோம் என்ற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ள இருக்குது. ஆஹ் யாருமே இது தாழ்ந்தவங்க இல்ல. பெண்களால முடியும். இந்த விஷயத்த பார்க்கக்கூடிய பெண் நீங்களா இருக்கக்கூடும். ஸோ இந்த நீங்க லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்களா? நீங்க டீச் பண்ற பர்சனா இருக்கட்டும், இல்லாட்டி டாக்டர்ஸா இருக்கட்டும், ஏன் அழகு கரை நிறுவனா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வீட்ல பண்ணக்கூடிய சுய தொழில் எதுவா இருந்தாலும், ஏன் நீங்க வந்து ஒரு கர்டீன் வைக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தாலும், தயங்காம உங்களோட விஷயங்கள வந்து நீங்க முன்னெடுத்து வைங்க. உங்களுக்கான ஒரு விஷயத்த நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட்டிங்க்கு நான் கொண்டாந்திருக்கிறேன். இந்த வண்டர் வுமன் டைட்டில்ல. இந்த புக்ல அடுத்த இயர்ல வந்து நீங்களும் பதிவாளரா இருக்கணும் என்றே தான் என்னோட நோக்கம். அதுலயுமே எந்த துறை சார்ந்த பெண்களை வந்து குறிப்பா வந்து டார்கெட் பண்ணியிருக்கீங்க? இந்த துறைகள்ல இருந்து இலைமறைக்காய் மாதிரி எல்லா துறைகளிலுமே வந்து பெண்கள் வந்து ஒரு விதமான ஒரு பெரிய இடத்துல தான் வந்து இருக்காங்க. எந்த துறையில இருந்து வந்து டார்கெட் பண்ணியிருக்கீங்க? இந்தந்த துறைகள்ல இருந்தா நல்லா அப்படின்னு சொல்லி. இது மெயினா நாங்க வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெரிய வுமன்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய வுமன்ஸ் நாங்க டார்கெட் பண்ணினோம். அண்ட் லாயர்ஸ், டாக்டர்ஸ், அதே மாதிரி டீச் பண்றவங்க, எழுத்தாளர்கள், இந்த மாதிரி நிறைய வுமன்ஸ் வந்து இதுல ஐ மீன் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கள தான் நாங்க மெயினா இதுல டார்கெட் பண்ணினோம். ஸோ எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையவே அமைஞ்சிச்சு. ஸோ இது இந்த வண்டர் வுமன் மேகசீனை வந்து பப்ளிஷ் பண்றதுக்காக வேண்டியே ஒரு டீம் ஒன்று ஒர்க் பண்ணினாங்க. ஸோ அந்த டீம் மூலியமா எனக்கு நிறைய கான்டெக்ட்ஸ் கிடைச்சிச்சு. சோஷியல் மீடியால ஒர்க் பண்றவங்க அண்ட் மீடியா பர்சன், டாக்டர்ஸ், லாயர், இந்த மாதிரி நிறைய பர்சன் எங்களுக்குள்ள இந்த விஷயத்துக்கு வந்தாங்க. ஸோ அவங்களோட கருத்து, அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி, அவங்க கொண்டு போன ஜேர்னி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்ற வுமன்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில வுமன் இப்ப நாங்களா இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் வந்ததோட வானம் இவ்வளவு பிரச்சனை வருது, இந்த விஷயம் பண்றதால நாங்க இதை விட்டுருவோம், ஜஸ்ட் நாங்க நார்மலா இருந்துருவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லா பெண்களுக்கும் வரும் ஒரு ப்ராப்ளம் வர டைம்ல. பட் அதை மீறி உங்களால வரையிலும் அப்படின்ற ஒரு தோட்க்கு ஒரு முன்னுதாரணம் வந்து இந்த மேகசின் மூலியமா நிறைய பெண்களுக்கு யூஸா இருக்கும். பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய வுமன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரகிள் நோக்காத பெண்கள் இல்லை, எல்லாமே ஃபேஸ் பண்ணி பட் அவங்களோட லைஃப்ல சக்சஸை நோக்கி வந்த வுமன்ஸ். ஸோ சுய தொழிலா இருக்கட்டும், அதே நேரம் டெய்லரிங்கா இருக்கட்டும், லாயர்ஸ், டாக்டர் அண்ட் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், மற்ற வந்து எழுத்தாளர்கள், இந்த மாதிரி நிறைய வுமன்ஸ் இருக்கிறாங்க இந்த புக்குள்ளுக்கு. ஸோ அவங்களோட விஷயங்களை நீங்கள் பாருங்க, அதுக்கான இது மோட்டிவேஷன் உங்களுக்கு தானா கிடைக்கும். ஸோ அடுத்த லெவல் உங்களுக்கும் போவேலும் அப்படின்ற கான்செப்ட். கண்டிப்பா. அதோட இல்லாம எந்த ஒரு விஷயத்த நாங்க செய்ய போனாலுமே வந்து ஸ்ட்ரகிள்ஸ வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா அப்படி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாம விஷயம் கிடைக்கிறது நிரந்தரம் இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பா. சோ என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? இந்த ஒரு வண்டர் வுமனை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கும் சரி, இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு விஷயம் வந்து கொண்டு போய் முடிச்சிருக்கீங்களும் வேற. எப்படியான ஸ்ட்ரகிள்ஸ்? மெயின் வந்து நான் இந்தியாவிலேருந்து சில பர்சனை நான் இன்வைட் பண்ணினேன். அவங்களும் வந்து பிஸ்னஸ் வுமன் தான். அதே நேரம் இப்போ ஸ்கூல் வைக்கக்கூடிய பர்சன், இந்த மாதிரி எங்களோட சீஃப் கெஸ்ட் தான் நான் இன்வைட் பண்ணினேன். அதில் சில ப்ராப்ளம்ஸ்கள் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ இப்படி அந்த ஒரு ஃபங்க்ஷன் செய்யும்போது எப்படியுமே அந்த பேடான விஷயங்கள் வரும், கமெண்ட் வரும். ஸோ அந்த கமெண்ட்டையும் தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும் என்ற அந்த மைண்ட் செட் மட்டும் தான் எனக்குள்ள எப்பயுமே இருக்கும். ஸோ அதுபடி நான் பண்ணினேன். பிகாஸ் அவங்க ஸ்ட்ரகிள் நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரப்பட்டுச்சு. பட் ஏண்ட தாட் வந்து என்ன கேட்டால், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது வந்து நான் ஆல்ரெடி நான் ப்ரோக்ராம் பண்ணுற ஒரு பர்சன், பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களால மற்றவங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது,
ஒரு கிளாஸ் கொடுக்குற பர்சனாக இருந்தால் பார்க்குறவங்களுக்கு அந்த கிளாஸ்ல ஏதாவது படிச்சு கொள்ளையிலும் அப்படின்ற இது வலிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெகசின்ன்றது வந்து ஒரு வேல்யூபான ஒரு புக் உண்டு. ஸோ அந்த புக்குக்கான ஒரு வேல்யூ நாங்க யாரை ஆட் பண்ணக்கூடிய பர்சனை பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பா. ஸோ நார்மல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இப்ப படிச்சு கொண்டு வரவங்களை வந்து நாங்க அதில் ஆட் பண்ணினோம்னு சொன்னா அதுக்கான வேல்யூ எப்படியுமே இல்லை. ஒரு புக்ன்றது வந்து ஒரு என்ன சொல்றது பெரிய ஒரு விஷயம், அது ஒரு படிப்பினைக்கு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுல வந்து மெயினா நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் அதே நேரம் அவங்களால மற்றவங்களுக்கு என்ன புரோசனம் இருக்குது, என்ன அந்த லேர்ன் பண்ணலும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நாங்க எடுத்துக்கிறோம். ஃபங்க்ஷன்ல கூட நான் வந்து கொழும்பு மேயரை நான் இன்வைட் பண்ணினேன். அதே நேரம் லாயர்ஸ் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அண்ட் பரதநாட்டியம் தமிழ் கல்ச்சர்ல இது பரதநாட்டியம் டீச் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் ஆல்சோ உமன் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு உமன் ஒன்று நாங்க இன்வைட் பண்ணினோம். இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணின ரீசன் என்னன்னு கேட்டா த வண்டர் உமன் அப்படின்ற டைட்டில்ல வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி லைஃப்ல அவங்க அச்சீவ் பண்ணின பர்சன். அவங்கள நாங்க இப்பதான் வளர்ந்து வர ஆட்கள், எங்களோட பின்னுக்கா இருந்தாலும் வரக்கூடிய ஆட்கள் வந்து அவங்கள பார்த்து தான் ஒரு ஒரு மோட்டிவேஷனா நாங்க எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பீப்புளை நாங்க இன்வைட் பண்ணின மெயின் ரீசன். ஸோ அவங்களால எங்களுக்கு வந்து என்ன படிச்சு கொள்ளையிலும், அவங்க எவ்வளவு விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க, அவங்களோட ஜேர்னி என்ன மாதிரி அப்படின்றத வந்து எங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும். அண்ட் அதே நேரம் ஒரு விஷயத்த நாங்க வந்து பப்ளிஷ் பண்ண போக்கல அதுக்கான வேல்யூவான ஒரு பர்சனா இருந்தா தான் அந்த ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா அடையும். அதுதான் என்ன மைண்ட் செட். ஸோ நார்மலா அவார்ட்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே அவார்ட் கொடுக்கல. பட் அந்த அவார்டுக்கான வேல்யூ வந்து யாரை வச்சு நாங்க கொடுக்குறோம், யாரோட மூலியமா நாங்க அதை பப்ளிஷ் பண்றோம் என்றதை பொறுத்து தான் அந்த ப்ரோக்ராம் வந்து சக்சஸா இல்லையான்றதை வந்து பார்க்கலாம். கண்டிப்பா ஹஸ்மா வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஹஸ்மா வந்து ஒரு சில நேரத்துல சோஷியல் மீடியாவில் தான் மேக்கப் டன் பை அஸ்மா அப்படின்னு வந்து போடுறாங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு அந்த ஃபுட்டெல்லாம் வந்து பிக் பண்ணி போடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க, வண்டர் உமன் ஆர்கனைசர் த டிரெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசினும் வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி வந்து ஹேண்டில் பண்றீங்க? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஹஸ்மாவை இந்த மாதிரியான வெரைட்டிஸ்ல வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்களாவே எல்லாத்துக்கும் வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா? எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒரு 4-5 வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. ஹஸ்மானா இப்படிதான் எப்படி? அது வந்து இப்ப எனக்கு அது சிம்பிள். பட் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் வந்து நிறைய உமன்ஸ் நினைக்கிறே வந்து பேபிஸ் இருந்தா பேபியோட டைம் போகுது, ஹவுஸ் வேலையிலோட எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படுது, அதுக்காக எங்களுக்கு ஒன்றும் செய்யல அப்படின்ற ஒரு விஷயமேக்கு. பட் அதெல்லாம் வந்து மனசு தான் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு விஷயம் நாங்க பண்ணணுமே நினைச்சா எல்லாம் எங்களுக்கு சேம் இதுல பார்க்கல. அது வந்து பெரிய ஒரு விஷயம் ஒன்று இல்லை. பொதுவா நாங்க வீட்டுல செய்யக்கூடிய வேலையில வருஷம் 365 நாளும் பண்ற ஒரு விஷயம் தான். பட் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கணும் லைஃப்ல. அப்படியே வாழ்ந்தம் இறந்தம் என்று இல்லாம எங்களுக்கான ஒரு ஜேர்னில நாங்க வாழ்ந்த பீரியட்ல ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க பண்ணி இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும்தான். ஸோ வண்டர் உமனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் கேட்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தேன். அதிலே முக்கியமான ஒரு கேள்வி, இந்த வண்டர் உமன் மேகசின் இதை வந்து ஆவணப்படுத்தலை வந்து ஒரு புக் மூலமா நாங்கள் விளங்கப்படுத்தணும், மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இலைமறைக்காய் மாதிரி இருக்கிற இந்த மீடியாஸ்லையும் சரி பல்வேறு துறைகளில் வந்து சாதிக்கிற பெண்களை என்னுடைய ஆவணப்படுத்தல் இந்த ஒரு புக் மூலியமா வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம், அந்த ஒரு கரு எங்கிருந்து உருவாகுனுச்சு, எதனால? அந்த விஷயம் வந்து என்னன்னு கேட்டாக்கா, பொதுவா அச்சீவ் பண்ற உமன்ஸ்கள் வந்து ஒரு மேடை ஏறி ஒரு அவார்டு ஒரு சர்டிஃபிகேட் எடுத்ததோட ஒரு விஷயம் முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அவங்கள பார்க்கறதுக்கு. அண்ட் அதே நேரம் ஒரு விஷயத்த நாங்க பண்ணும்போது ஒரு சான்றிதழ் புக்கில் எங்களோட ஆர்டிக்கல் வரப்போகுதுன்றது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். பொதுவாக இப்போ நாங்களா இருந்தாலும் இந்த ஜேர்னில மோர் தென் 7 years 8 years இருக்கிறோம். பட் இது வரைக்கும் எங்களோட ஒரு ஆர்டிக்கல் எங்களோட பொதுவாக எந்த மேகசின்லையும் வந்ததில்லை. மேகசின் என்றது வந்து ஒரு ஒரு புதுவிதமான ஒரு விஷயம் உண்டு. ஸோ அதில் வந்து ஏன் உமன் வேர்ல்ட சக்ஸஸ் வந்து ஏன் அந்த புக்கை பதிவு பண்ணக்கூடாது? அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க சாதிச்சதா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அது ஒரு புக்கா வாரது வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் என்று நான் நினைக்கிறேன். ஸோ அந்த சக்ஸஸை வந்து என்ன மீறி எல்லாருக்கும் போயிட்டு சேரணும், என்ன தவிர எல்லாத்துக்கும் போயிட்டு சேரணும். அது வந்து நார்மலா நாங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாலோ இல்லாட்டி போட்டோஸை நாங்க ஷேர் பண்ணினாலோ அந்த ஷேரிங்கோட முடிஞ்சது.
ஒரு புக் என்று சொல்லி ஒரு விஷயத்த நாங்க அவுட் பண்ணோம்னா அது நிறைய பேர் பார்ப்பாங்க, ரீட் பண்ணுவாங்க அந்த விஷயம். இப்போ இந்த புக்கை கூட நான் வந்து இந்த லைப்ரரி எங்களோட டவுன் ஹாலில் இருக்கிற புக் ஷோ இதில் போட்டு வச்சுக்கிறேன். லைப்ரரியில் கூட அவங்க எடுத்தாங்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, நல்ல வரவேற்பு ஒன்று கொடுத்தாங்க இந்த புக்குக்கு. அண்ட் அதுதான் சக்ஸஸ். அந்த என்னைய தவிர மற்ற எல்லா இந்த புக்கில் கூட கேட்டாங்க, இந்த பிக்சர்ஸ் கூட அவுட்ஃபிட் பிக்சர்ஸ் கூட ரொம்பவே அழகாக்கி இந்த ஐடியாஸ் எல்லாம் எப்படி அப்படின்றத. ஒரு பீரியட்ல ஒதுக்கப்பட்ட ஒரு பெண், அந்த பெண் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறா, இன்றைக்கு அவளால் முடிச்ச ஒரு மெகசின் இன்னைக்கு அவுட் ஆகிக்குது. அதுதான் மெயின் ரீசன். ஸோ அது ஏண்ட இதோட மற்றவங்களும் வாங்க, என்னைய சார்ந்த மாதிரி என்னைய விட பெட்டராக பீப்புள் ஈக்கிறாங்க, சக்ஸஸ் பண்ண பெட்டர் பீப்புள் ஈக்கிறாங்க. ஸோ அவங்க கூட உங்களோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணணும், உங்களோட ஆர்டிக்கலும் எனக்கு என் புக்குக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி மெயின் நோக்கம் வைத்தேன். ஒரு ஃபங்க்ஷன் செய்யும்போது எப்படியுமே வந்து எதிர்ப்புகள் நிறையவே இருக்கு. என்ன சொல்ற, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, வயசு குறைஞ்சவங்க, பணத்துக்காக வேண்டி இது பண்ணுறது, இதெல்லாம் அதை நோக்கி நடத்தக்கூடிய விஷயம் இல்லை. நான் என்றைக்குமே என் ப்ரோக்ராமில் என்னைய மீட் பண்ண வர பர்சனுக்காக இருந்தாலும் நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், மணி வந்து நத்திங், மணி வந்து டார்கெட் பண்ணி செய்யக்கூடிய விஷயம் நான் என்றைக்குமே நான் பண்ண மாட்டேன். ஏன் இதை வந்து நான் மெயினாக பார்க்குற ரீசன் கேட்டால், லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் வேணும், அதே நேரம் உங்களோட திறமையும் இருக்கணும். திறமை இல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது. திறமை இருந்தால் தான் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு விஷயம் இன்றைக்கி நாங்கள் ஒரு விஷயம் பண்ண, நாளைக்கு வந்து அதே இதை வந்து நாங்கள் வேறு மெத்தடில் பண்ண பார்ப்போம். பொதுவாக ஒரு மேக்கப்பாக இருந்தாலும் அப்படித்தான், ஒரு சமையலாக இருந்தாலும் அப்படித்தான். இப்போ இந்த வீட்டில் வரக்கூடிய கிளைண்ட்டாக இருந்தாலும், மேம் நீங்கள் மட்டுமே இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஜூஸ் மேக் பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. அது படிச்சுட்டு வரதில்லை, இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுறது அது வந்து நாளைக்கு பெட்டராக பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம். ஸோ இது வந்து அதுக்கான ஒரு விஷயம் தான் இது. எப்பயுமே வயசு குறைஞ்சவங்களா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களா இருக்கட்டும், அவங்கள நான் வந்து எப்பயுமே இது பண்ண மாட்டேன். அவங்களும் சில விஷயங்கள் வந்து கடந்து வரணும். ஒரு 2 இயர்ஸா 3 இயர்ஸா கடந்து வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை நான் வந்து கண்டிப்பா தருவேன். எந்த இயரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஸோ அது வந்து என்ன சொல்றேன், நாங்க ஒரு விஷயம் பண்ணும்போது அது எப்படியுமே வரக்கூடிய ஸ்ட்ரகிள் தான். பட் அதை மீறி பண்றது தான் சக்சஸ். அது கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த வந்து நாங்க கண்டிப்பா வந்து பேசி ஆகணும். வண்டர் வுமன் ஈவெண்ட் வந்து BMICHல நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு BMICHல நடந்த ஈவெண்ட்ஸ்ல வந்து எந்த துறை சார்ந்த பெண்கள் வந்து சாதித்திருக்காங்களோ அவ்வளோ விஷயமும் இதுக்குள்ள அடங்குது. எல்லா விஷயங்களும் எல்லா கேட்டகரிஸும் வந்து இதுல வந்து இருக்குது. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸான விமன்ஸ் தான் இதுக்குள்ள இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே திறமை இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் வராது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. நிறைய திறமையான பெண்கள், சாதித்த பெண்கள் தான் இந்த ஒரு வண்டர் வுமன் மெகசின்குள்ள அடங்கி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். BMICH அன்னைக்கு நடந்த அந்த ஈவெண்ட் மூலியமாவே வந்து தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ இருக்கிற நேரம் ஹஸ்மா அவர்கள் வந்து இந்த வண்டர் வுமன்ஸ் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய விஷயம், எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட இதில் இருக்கு. சாதித்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வந்து என்ன சொல்ற ஜேர்னி என்ன மாதிரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 4 விஷயம் அடங்கி அஸ்மா இப்படி இருக்காங்க அப்படின்றது. இதுக்காங்கள புதுசாக ஏதாவது எங்களுக்கு படிச்சு கொள்ள இயலுமா, புதிய விஷயம் ஏதாவது எங்களுக்கு அறிமுகப்படுத்த இயலுமா அப்படின்ற அந்த விஷயங்கள் நான் வந்து படிச்சு கொண்டேன். அதே நேரம் அவங்களோட வந்து பொறுமை, இவ்வளோ வருஷம் ஒரு ஜேர்னியை கொண்டு போயிட்டு அது பொறுமையாக இவ்வளோ சக்ஸஸாக கொண்டாந்து அவங்களும் ஒரு வண்டர் வுமனா ஸ்டேஜ் ஏறி எடுக்கிற அந்த அவார்ட் வந்து உண்மைக்குமே வெரி சக்ஸஸான ஒரு விஷயம். ஸோ அவங்க பிளெஸ் பண்ணின அந்த வேர்ட் அண்ட் அவங்களுக்கு பண்ணின அந்த விஷஸ், ஸோ அது வந்து உண்மைக்குமே ஹாப்பி. பட் நான் கூட இவ்வளோ ஒரு விஷயத்த என்னால் பண்ண முடியுமா என்று சொல்லி நான் ஸ்டார்டிங் நான் நினைக்கல. பட் அந்த என்ன சொல்ற ஒரு உணர்வு ஒன்று இருந்துச்சு, இப்படி ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்ற. ஆனால் இவ்வளோ ஒரு சக்ஸஸ் எனக்கு கிடைக்குமென்று உண்மையிலுமே நினைக்கல. பிகாஸ் மேயர் கூட எனக்கு விஷ் பண்ணி நான் வந்து ஸ்டேஜ்லேயே அழுந்துட்டேன். ப்ரோக்ராம் நடக்கும்போது ஸ்டேஜில் நான் அழுந்துட்டேன். பட் அன்னைக்கு வந்து எனக்கு ஃபேஸ் பண்ணி கொள்ளலாம் போச்சு. பட் என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்றது. அப்போ அதே மாதிரி தான் அந்த ஸ்டேஜில் வந்து இருந்த அவ்வளோ உமன்ஸும் உண்மையிலுமே ஹாப்பி, வெரி ஹாப்பி. அவங்க வந்து பிளெஸ் பண்ணி அவங்களோட அந்த சக்ஸஸ் வந்து நான் சக்ஸஸ் பண்ணின மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சக்ஸஸ் வந்து அப்படி ஒரு விஷயம் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க தானே, அது வந்து நான் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ எல்லாரையும் வந்து நான் ஈக்குவலாக பார்க்குறேன். அண்ட் அவங்களோட மூலியமாக எனக்கு படித்து கொள்றதுக்கு நிறைய விஷயம் கிடைச்சிச்சு. அந்த புது புது ஐடியாஸ்கள், ஒர்க்கை பற்றி, அதே நேரம் பிஸ்னஸ் புது ஐடியாஸ்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் இதை விட பெட்டரா, ஐ மீன் இது வந்து
ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். இதுல நான் வந்து நோட் பண்ண ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு வண்டர் வுமன் மேகசின்ல வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதுலயுமே இந்தியாவில இருந்து புகழ்பெற்ற, தேர்ச்சி பெற்ற, எக்ஸ்பீரியன்ஸான நிறைய விமன்ஸ் வந்து இதுல வந்து அடங்கியிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனா, அப்படியான ஒரு விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த வண்டர் வுமன் மேகசின் அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதுல 2 ஆண்கள். அது எதற்காக? இந்தியால இருந்து இன்வைட் பண்ணின பர்சன் வந்து அவங்களும் பிஸ்னஸ்ல சக்சஸ் ஆன ஒரு வுமன் தான் அவங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ஸ்ரீலங்கால கூட பிஸ்னஸ் அவங்க பண்றதுக்கு வுமன் வெல்க்கு, ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய வுமன் வெல்க்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் என்ற நோக்கத்துல அவங்க எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணினாங்க. அதே நேரம் மென் வந்து இன்வைட் பண்ணின ரீசன் வந்து ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய புக் வெளியேற்றப்பட்ட ஆஷி முகமது சார் அவரை இன்வைட் பண்ணினேன். ஏன்னா ஸ்ரீலங்கால நிறைய புக் வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ ஏண்ட புக் அவரோட கையால வெளியிடுன்றது வந்து எனக்கு வந்து கிடைச்ச ஒரு சக்ஸஸ். அண்ட் அதே நேரம் இந்தியாவிலேருந்து நாங்கள் ஒரு பர்சன் இன்வைட் பண்ணேன்னு கேட்டால், ஸ்ரீலங்கா இருக்கக்கூடிய ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லாட்டி பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எங்களோட ஆண்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் பெண்களுக்குள்ளேயும் இவ்வளோ திறமைகள் இருக்கு, அவங்களுக்கான அந்த வழியை வந்து நாங்க நேர்படுத்தி கொடுக்கணும் என்றதை அவங்க மைண்ட்க்கு எடுக்கணும். ஏன்னா ஒரு சில ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க உமன்ஸ்க்கு, ஒரு சில பேர் வந்து அதை வந்து இக்னோர் பண்றாங்க. இதை பண்ண வேணாம், இது என்னத்துக்கு, உங்களோட லைஃப்பை பாருங்க, பேபியை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த முடக்கி வைக்க பாக்குறேன். அதே நேரம் ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்குள்ள வரக்கூடிய பர்சனா இருந்தாலும் இதெல்லாம் தேவையா ஒரு பொம்பளைக்கு அப்படின்னு நினைப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து நாங்க சொன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் உண்மை. இதே ஒரு வெளியே இருந்து ஒரு வரக்கூடிய ஒரு பர்சன், அவர் வந்து ராகுல் காந்தி என்று அவரும் இந்தியால வந்து நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணி மூவிஸ்வல்ல, அண்ட் அவர் வந்து எழுத்தாளர் கூட, கவிதை எழுத்தாளர் கூட. ஸோ அப்படியான ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தா ஒரு சில பேர் லைஃப்ல வந்து சில மாற்றங்கள் குடுக்கலும் அப்படின்ற ஒரு தோட் மட்டும்தான். என்னதான் இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் அந்த பெண்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு ஆண் அடங்கித்தான் இருப்பான். சக்சஸுக்கா இருந்தாலும் ஆண் இருப்பே, அந்த சக்சஸுக்கு மீறி ஒரு விஷயம் இருந்தாலும் அது ஆணால தான் நடக்குது. இக்னோர் பண்ணி ஒரு சக்சஸ் வாரின்றாலும் அது ஆணால தான். கண்டிப்பா. தனி சக்சஸை நோக்கி வாரின்றாலும் அது ஒரு ஆணால தான். எப்படி பார்த்தாலும் ஒரு ஆண் உள்ளுக்கு ஈக்கிறாங்க, இல்லாம இல்ல. சோ அதை வந்து இது பண்றதுக்காக வேண்டிதான் அப்படி ஒரு ஏற்பாடு. கண்டிப்பா. குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னா, போன தடவை ஒரு நேர்காணல்ல வந்து அழகுக்கலை நிபுணரா வந்து ஹஸ்மா வந்து நாங்க அறிமுகப்படுத்திருக்க அடுத்த கட்ட ப்ராஜெக்ட்ஸை வந்து வண்டர் வுமனை வந்து பேசியிருந்தீங்க. இப்பொழுதும் நாங்க வந்து ஒரு பெண் ஆர்வலரா வந்து ஹஸ்மாவை நாங்க அறிமுகப்படுத்திருக்க வண்டர் வுமன் சக்சஸை பத்தி நீங்க வந்து பேசுறீங்க. அடுத்த கட்ட ப்ராஜெக்ட் அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்குள்ளேயும் இருக்கு, தமிழை வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் இருக்கு. கண்டிப்பாக அதற்கான பதில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் இதை விட பெஸ்டா அண்ட் பெட்டரா கொடுக்கணும். வேர்ல்ட் வைட் மூலியமா இதை பண்ணணும் என்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கான ஒர்க் வந்து நாங்கள் ஆரம்பிப்போம் கண்டிப்பா. எந்த ஒரு விஷயம் வந்து ஏந்த மூலியமா போகக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து ப்ராப்பரா பண்ணணும்னு தான் நான் எப்பயுமே நினைப்பேன். அது வந்து சேரக்கூடிய விஷயம் வந்து மற்றவங்களுக்கும் பிரசனமா இருக்கணும், பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய உள்ளடங்கணும் என்ற ஒரு நோக்கம். அண்ட் இதை விட பெட்டரா, கண்டிப்பா இதை விட பெட்டரா நான் வந்து அடுத்த ஒரு இது விஷயத்துல நான் வந்து உங்களை நான் மீட் பண்ணுவேன். அண்ட் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா அஸ்மா. அதாவது ஒரு கலைஞனுக்கு தேவை புகழும் பாராட்டுகளும் அப்படிங்கறத தாண்டி ஒரு பெரிய அங்கீகாரம் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த வண்டர் வுமனால. அதாவது தேசிய நூலகத்துல வந்து இடம்பெற்று, அதாவது எல்லா நூல்களையுமே வந்து அங்க வைப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து கிடையாது. எது எது பொருத்தமா இருக்கோ, எந்த ஒரு விஷயம் வந்து மாணவர்களுக்கும் சரி, இளைய சமுதாயத்திற்கும் சரி, எதிர்கால சந்ததியினருக்கும் சரி போய் சேரணுமோ அந்த ஒரு விடயம் தான் வந்து தேசிய நூலக சாலையில வந்து இருக்கும். உங்களோட வண்டர் வுமன் மேகசினும் வந்து அங்க இருக்கதே ஒரு பெரிய அங்கீகாரமா தான் நாங்க பாக்குறோம். அதோட மட்டும் இல்லாமல் உங்க சக்சஸ்க்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வெற்றியா தான் அதையும் நாங்க பாக்குறோம். ஸோ இவ்வளவு நேரம் வந்து நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. உங்களோட அடுத்த கட்ட ப்ராஜெக்ட்ஸும் வந்து நல்லபடியா வந்து போகணும். அதோட சார்பாக தமிழை வணக்கம் குழு சார்பாகவும் வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா வந்து பதில் சொன்னீங்க. அதுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.